வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல விநாயக சதுர்த்திக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பச்சரிசி இட்லி பண்ண போறோம். நிறைய பேருக்கு தோணும் பச்சரிசி இட்லி அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், டேஸ்டா இருக்காது அப்படின்னு. புழுங்கரிசியில நம்ம பண்ணக்கூடிய இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குமோ அதே மாதிரி இந்த பச்சரிசியில பண்ணக்கூடிய இட்லியும் வந்து நல்லா சாஃப்டா டேஸ்டா வரும். பர்ஃபெக்டான அளவுகளோட எப்படி நம்ம ஊற வச்சு எந்த மாதிரி அரைக்கணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த பச்சரிசி இட்லி டேஸ்டியாவும் சாஃப்டாவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி இட்லி பண்றதுக்கு 3 கப் வந்து பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து சாப்பாட்டு பச்சரிசி. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா ஒரு 3-4 தடவை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஊற வைக்கிறதுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி முத்து முத்தா வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்திருக்கிற தண்ணியில நம்ம இதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பச்சரிசி இட்லி வந்து நல்லா சாஃப்டா வரும். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு உளுந்து கொஞ்சம் நல்லா அப்படி கோபுரமா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா மிக்சியில அரைக்கிறது ஈஸியா இருக்கும். மாவும் சூடாகாது, மிக்சியும் நமக்கு சூடாகாம இருக்கும். உளுத்த மாவும் நல்லா நமக்கு காணும், இட்லியும் வந்து நல்லா சாஃப்டா வரும். இப்போ இதை நான் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடுறேன். 4 மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து வெந்தயம் 4 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. ஒரு ½ அன் அவர் வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சும் எடுத்துட்டேன். பாருங்க, வெந்தயமே நல்லா சாஃப்டா ஊறிருக்கு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கிற உளுந்து வெந்தயத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். அரைச்ச உளுந்து மாவை நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா ஃப்ளஃபியா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சரிசியை தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு அதே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்து ரொம்ப தண்ணி தாங்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பச்சரிசியும் பாருங்க நல்ல ரவா பதத்துக்கு, நம்ம உப்மா ரவா எல்லாம் வரும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தண்ணி ரொம்ப சேர்க்காம கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கணும். நம்ம அரைச்ச அரிசி மாவையும் இந்த உளுந்து மாவோட சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி மாவு அடிச்சு பசஞ்சோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். இட்லியும் வந்து நல்லா சாஃப்டா வரும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6 to 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு அரைச்சி வச்சு நம்ம 6 மணி நேரம் ஆயாச்சு. எந்த அளவுக்கு ஃபர்மெண்டா இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. மாவோட கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டா இருக்கு. இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இட்லி பண்ணிக்கலாம். பச்சரிசி இட்லி மாவு வந்து நல்லா கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இட்லி பண்ணணும். இல்லைன்னா அரிசி மாவு ஃபுல்லா நமக்கு அடியில உட்காந்துரும், மேல உளுந்து மாவு இருக்கும். மூடியை போட்டு மூடிடலாம். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 8 to 10 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 8 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா இட்லி வெந்த வாசனை வருது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லேசா தண்ணியை தெளிச்சிடுவோம். இட்லி வந்து நல்லா வெந்தாச்சு. நம்ம அப்படி லேசா குத்தி பார்த்தா கூட நமக்கு தெரியும், அழகா ஒட்டாம வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசி இட்லி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. போர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாலே இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க நல்ல மெத்துன்னு இருக்கு. உள்ளேயும் பாருங்க பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. நல்லா ஆவி பறக்குது, சூடா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. பிள்ளையார் சதுர்த்திக்கான பச்சரிசி இட்லி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். நம்ம மிக்சியில அரைச்சாலுமே இவ்வளோ போர்ஸா இவ்வளோ சாஃப்டா இட்லி செம்ம சூப்பரா வந்திருக்கு. நம்ம புழுங்கரிசி இட்லி வந்து அரைச்சி மாவு ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலுமே அந்த இட்லி நல்லா வரும். ஆனா பச்சரிசி இட்லி மட்டும் ஒரு 2 நாள் வரைக்கும் தான் அந்த மாவு நல்லா இருக்கும். அதனால கம்மி குவான்டிட்டியில அரைச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இட்லி பண்றதுக்கு பச்சரிசியை வெந்நீர்ல ஊற வச்சு பண்ணிருக்கோம். சில பேருக்கு அது விருப்பம் இருக்காது. அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சரிசி இட்லி வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து நார்மல் தண்ணியில இந்த பச்சரிசியை ஊற வச்சு நம்ம இட்லி பண்ணிருப்போம். அதுவும் இதே மாதிரி நல்லா சாஃப்டா வரும். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இப்ப காத்தால விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்றோம், அப்ப நம்ம நைவேத்தியத்துக்கு வேணும் அப்படின்னா ஒரு சாயங்காலமா நம்ம அதை ஊற வச்சுட்டு நைட் அரைச்சு வச்சிட்டோம்னா கார்த்தாலைக்குள்ள மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடும். கார்த்தால நம்ம இட்லி அழகா பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பச்சரிசி இட்லியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.